KH into RK ப்ராஜெக்ட்ல எப்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களும் ஒரே ஃப்ரேம்ல ஒன்னா நடந்து வந்தாங்களோ அதே மாதிரி அப்படியே இந்த பக்கம் ஜெயிலர் 2ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் ஷாருக் கான் அவர்களும் ஒரே ஃப்ரேம்ல ஒன்னா நடந்து வர போறாங்க. அதுவும் போலீஸ் யூனிஃபார்ம்ல அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜெயிலர் படத்துடைய பிளாக் பஸ்டர் ஹிட்டுக்கு அப்புறமா டைரக்டர் நெல்சன் திலீப் குமார் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வச்சு ஜெயிலர் 2 படத்தை வந்து இப்ப எடுத்துட்டு இருக்காரு. சோ ஜெயிலர்லயே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இருப்பாங்க. அதாவது மோகன்லால், சிவராஜ்குமார், ஜாக்கி ஸ்ரூஃப் அப்படின்னு எப்படி ஜெயிலர்ல ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோட வந்திருந்ததோ அதே மாதிரி ஜெயிலர் 2 படத்துலயுமே ஒரு மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட் இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஷாருக் கான் அவர்கள் அந்த படத்துல இருக்கிறாரு. சோ ஷாருக் கான் அவர்கள் வந்து இந்த படத்துல ஒரு போலீஸ் ரோல நடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆல்ரெடி ஜெயிலர்ல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு எக்ஸ் காப் ரோல்ல வந்து நடிச்சிருப்பாரு. அப்படி இருக்கும்போது இங்க ஷாருக் கான் அவர்கள் போலீஸ் ரோல் அப்படின்னா இது வந்து எப்படி கனெக்ட் பண்ண போறாங்க, எப்படி ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்க போறாங்க, இது என்ன மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. அது வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா ஷாருக் கான் அவர்கள் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ஜஸ்ட் கேமியோ மாதிரிலாம் இல்லாம ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல்ல தான் வந்து பிளே பண்றாராமா. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த மாசத்துல பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஷாருக் கான், எஸ்.ஜே. சூர்யா இவங்க 3 பேருக்குமான போர்ஷன் வந்து கிட்டத்தட்ட 1 வீக்குக்கு வந்து ஷூட் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. சோ ஜெயிலர் படத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஹை மூமெண்ட் அப்படின்னா அந்த படத்துல இருக்கக்கூடிய எல்லா கேமியோஸ், அதாவது மோகன்லால் அவர்களாகட்டும், அதுக்கப்புறம் சிவராஜ்குமார், ஜாக்கி ஸ்ரூஃப், ரஜினிகாந்த் அவர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாரையுமே வந்து கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரே டைம்ல கொண்டு வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஹை மூமெண்ட் கொடுத்து தான் ஜெயிலர் படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. சோ அதே மாதிரி ஜெயிலர் 2லயுமே வந்து இருக்கக்கூடிய அந்த கேமியோ ரோல்ல பிளே பண்ற எல்லாரையுமே கிளைமேக்ஸ்ல வந்து ஒரே டைம்ல வர வச்சு ஒரு ஹை மூமெண்ட் கொடுத்து தான் இந்த படத்தையும் முடிக்க போறதா சொல்லப்படுது. சோ ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட் பொறுத்த வரைக்கும் இந்த மந்த்துடைய எண்டோட கம்ப்ளீட் ஆகுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சோ இந்த மந்த் எண்ட்ல ஜெயிலர் 2 படத்துடைய ஷூட் முடிச்சுட்டு அப்படியே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவருடைய அடுத்த படமான தலைவர் 173 படத்துடைய ஷூட் வந்து ஆரம்பிக்க போறாரு. அதாவது உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்களுடைய ப்ரொடக்ஷன்ல டைரக்டர் சிபி சக்கரவர்த்தி அவருடைய டைரக்ஷன்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கிறாரு. சோ அந்த படத்துக்கான ஷூட் வந்து நெக்ஸ்ட் மந்த்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஆல்ரெடி இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா சிபி சக்கரவர்த்தி அவர்கள் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மீட் பண்ணி தலைவர் 173 படத்துடைய பவுண்டட் ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட கொடுத்திருந்தாரு. அதுக்கான போட்டோஸ் எல்லாம் கூட சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருந்தது. சோ இந்த படத்துல வந்து வேற யாரெல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற டீடைல் இப்போ வரைக்கும் தெரியல. ஆனா டெக்னிக்கல் வைஸ் பார்க்கும்போது இந்த படத்துக்கு வந்து அமரன் படத்துடைய சினிமாட்டோகிராஃபரான சாய் அவர்கள் தான் இந்த படத்துக்கு சினிமாட்டோகிராஃப் ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி இப்போ தகவல்கள்லாம் வெளியாயிட்டு இருக்குது. அண்ட் அது போக ஆப்வியஸா வந்து மியூசிக் வந்து அனிருத் அவர்கள் தான் அஃபீஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. சோ மத்த காஸ்ட் அண்ட் க்ரூ வந்து இன்னும் எந்த டீடைலும் வெளியே வரல. சோ அது வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ இந்த படத்தை தொடர்ந்து அடுத்து அப்படியே KH into RK இந்த படத்துடைய ஷூட்டும் வர அக்டோபர்ல ஸ்டார்ட் பண்ண போறதா இப்போ சொல்லப்படுது. ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த படத்தோடைய அனௌன்ஸ்மெண்ட் ப்ரோமோ வீடியோலாம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் வந்து கிடைச்சிருந்தது. அப்படி இருக்கும்போது இந்த அக்டோபர்ல படத்துடைய ஷூட் ஆரம்பிச்சு 2027 ஆயுத பூஜைக்கு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் வச்சிருக்காங்களாமா. அண்ட் இந்த படத்தை பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். அதாவது எல்லாருமே அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் KH into RKன்னு இருக்கு, RK into KHன்னு வரல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நிறைய சோசியல் மீடியால நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ ரீசெண்டா வந்திருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா முன்னாடி வந்து படத்தை ஆரம்பிக்கும் போது RK into KH அப்படிதான் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ரஜினிகாந்த் அவர்கள் தான் இல்ல என்னோட பேர் ஃபர்ஸ்ட் வந்தா கரெக்டா இருக்காது, கமல்ஹாசன் அவர்கள் தான் வந்து இந்த சினிமா இதுல என்னை விட ரொம்ப சீனியர், ஸோ அதனால இந்த படத்துடைய டைட்டில் அனௌன்ஸ் பண்ணும்போது KH into RK அப்படியே அனௌன்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் KH into RK அப்படிங்கிற இதுல வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நமக்கு பார்க்கும்போதே ரஜினிகாந்த் அண்ட் கமல்ஹாசன் இவங்களுடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஆகட்டும், ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசன் அவர்கள் மேல வச்சிருக்கக்கூடிய அந்த ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நமக்கு இது மூலமே தெரியுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்க்கலாம் ரஜினிகாந்த் அவர்கள் இப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து படங்கள் பயங்கரமா லைன் அப்ல வச்சிருக்காரு. சோ இந்த படங்களுக்கெல்லாம் நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. In and Out மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.